ராமனுக்கு மன்னன் முடி தந்தாலே நன்மை உண்டு ஒரு காலே. இந்த பாட்டில் கடைசி சரணம், பரதன் பட்டம் கட்டாவிட்டால் நட்டியோ அவன் சர்க்கரை கட்டியோ என்ன ராமன் எட்டியோ நான் தான் என்ன மட்டியோ வெட்டி போடுவேன் உன்னை ராமனுக்கு மன்னன் முடி தந்தாலே நன்மை உண்டு ஒரு காலே. இந்த பாட்டு வரிகளை மறுபடியும் கேளுங்கள். பரதன் பட்டம் கட்டாவிட்டால் நட்டியோ, நட்டிங்கிறது நஷ்டம், நஷ்டத்தை தான் நட்டம்பார்கள். இந்த இடத்துல பாட்டுக்காக அது நட்டின்னு வருகிறது. பரதனுக்கு பட்டம் கட்டலைன்னா என்ன பெரிய நஷ்டம்? இப்போது பரதனுக்கு தான் பட்டம் கட்டணும் அப்படின்னு யாரும் இங்கே சொல்ல வேண்டாம். பரதனுக்கு பட்டம் கட்டலைன்னா என்ன நஷ்டம்? அவன் என்ன பெரிய சக்கரை கட்டியா? அவன் என்னமோ பெருசாக சொல்லுகிறீர்களே, யார? பரதனை. அவன் சர்க்கரை கட்டியோ அப்படின்னா அவன் சக்கரை கட்டினா ராமன் என்ன எட்டிக்காயா? பரதனுக்கு பட்டம் கட்டாவிட்டால் நட்டியோ அவன் என்ன சர்க்கரை கட்டியோ ராமன் என்ன எட்டியோ நான் தான் என்ன மட்டியோ. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் என்ன அவ்வளவு மந்த புத்தியா மட்டியா? நான் தான் என்ன மட்டியோ வெட்டி போடுவேன் உன்னை. பாடுறது யார் தெரியுமா? கைகேயி. கூனி கிட்ட கைகேகியோட முதல் ரியாக்ஷன், பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ராமன்தான் உயர்வு அப்படின்னு சொல்ற அந்த கைகேகியின் இனிஷியல் ரியாக்ஷன், அதை ஒரு அற்புதமான பாட்டாக மாற்றி அவ மனசு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவ மனசு எப்படி மாறிப்போச்சு. கவி சக்கரவர்த்தியே சொல்லுவார், அவ எப்படின்னா தெய்வ கற்பினாள். அவ முதல்ல அப்படிதான் கேட்குறா. கூனி வந்து அவகிட்ட சொன்னோன்னு அவ என்ன கேட்குறா? நீ நல்லவ இல்லைங்கிறா. கூனியை பார்த்து சொன்னா, நீ நல்லவ இல்லை, நீ தூங்குறையே, உனக்கு என்ன ஏதாவது புத்தி இருக்கா? உனக்கு அப்படியே வானமே இடிஞ்சு விடும்போது தூங்குறையேன்னு வந்து அவள் எழுப்புவா. கைகேயி தூங்கி கொண்டிருக்கிறாள், அப்போத்தான் வந்து தீண்டி எழுப்புவாள். எழுந்து உக்காந்த உடனே சொல்லுவா, ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ? நான் ராமனை பெற்ற தாய், எனக்கு என்ன கஷ்டம் வந்துவிட முடியும்? அப்படி இருந்தவத்தான் கூனியால் படிப்படியாக சர்ப்பம் தீண்டினா விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுமே, அந்த மாதிரி படிப்படியாக மாறிப்போனாள். அவளுடைய இனிஷியல் ரியாக்ஷன் தான் அது. பரதன் என்ன பெரிய சக்கரை கட்டியா, ராமன் என்ன எட்டியா, நான் என்ன மட்டியா? நீ இப்படியெல்லாம் வந்து சொல்றியே, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நான் என்ன மட்டியா? அதே மாதிரி சுமித்திரை லக்ஷ்மணனுக்கு என்ன அறிவுரை கொடுத்தாள்னு நமக்கு தெரியும். அந்த அறிவுரையை பாடுவதாக ஒரு பாட்டு, இதுவும் ஒரு திபதை தான். இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் ஈதன் வார்த்தை லக்ஷ்மணா, அந்த வார்த்தையே மந்திரமா அண்ணன் அடி பூசை செய்யடா லக்ஷ்மணா. சுமித்திரை சொல்வது மாதிரியே இருக்கும். அங்க அவ அப்படித்தானே சொன்னா, கூடவே போ, இங்க நிக்காதே. இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு உடன் ஈதன் வார்த்தை லக்ஷ்மணா ஏகு, அந்த வார்த்தை மந்திரமா அண்ணன் அடி பூசை செய்யடா லக்ஷ்மணா. அண்ணன் இவன் மணிவண்ணனே என்று எண்ணி அரை நொடி பிரியாதே லக்ஷ்மணா. கண்ணின் இமை போல எண்ணம் எல்லாம் செய்து ஒட்டி காத்திடடா லக்ஷ்மணா. அலை ஆழி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆரால் என்ன செய்ய முடியும் லக்ஷ்மணா. மலை மீதில் இருப்பாரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லக்ஷ்மணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் எனும் சொல் சாதித்து கொள்ளடா லக்ஷ்மணா. உளம் கொண்டு அண்ணன் படி சொல்வான் அப்படி ஊழியம் கேளடா லக்ஷ்மணா. இளம் கன்று பயம் அறியாது என்றார் போல நீ எதிர்த்தொன்றும் சொல்லாதே லக்ஷ்மணா. உளம் கொண்டு அண்ணன் எப்படி சொல்வான் அப்படி ஊழியம் கேளடா லக்ஷ்மணா. இளம் கன்று பயம் அறியாது என்றார் போல நீ எதிர்த்தொன்றும் சொல்லாதே லக்ஷ்மணா. தாயே சீதை, உன் தகப்பன் ராமன், இந்த தலமே வனமடா லக்ஷ்மணா.
அடவீம் வித்தி அயோத்தியாம் அப்படின்னு சொன்னாளா இல்லையா? ராமம் வித்தி தசரதாம், உன்னுடைய தாய்மார்களெல்லாம் ஜனகாத்மஜாம், மாம் சீதாம் வித்தி ஜனகாத்மஜாம்ங்கிற மாதிரி இந்த இடத்துல தாயே சீதை, உன் தகப்பன் ராமன், இந்த தலமே வனமடா லக்ஷ்மணா, ஆயாசம் பாராதே, என் எள் என்னும் முன் எண்ணெயாகச் செய்துவாடா லக்ஷ்மணா, பின்னும் ஷடையும் மரவுரியும் காணவோ ராமன் பிறகே வந்தேன் என்று லக்ஷ்மணா, பின்னும் ஷடையும் மரவுரியும் காணவோ ராமன் பின்னே வந்தேன் என்று லக்ஷ்மணா, குன்னமா எண்ணாதே தெய்வம் பண்ணிய திருக்கூத்துக்கு என்ன செய்யலாம் லக்ஷ்மணா. நான் இந்த மாதிரி காட்டுக்கு போகிறதுக்கு மரவுரி கட்டின்னு போகிறதுக்கா ராமனுக்கு தம்பியா பிறந்தேன்னு வருத்தப்படாதே. இதெல்லாம் தெய்வம் செய்த செயல். தெய்வம் செய்ததற்கு நாம் என்னடா பண்ண முடியும்? குன்னமா எண்ணாதே தெய்வம் பண்ணிய திருக்கூத்துக்கு என்ன செய்யலாம் லக்ஷ்மணா. கர்த்தனான ராமன் சித்தத்திலே எண்ணும் கட்டளை படித்தானே லக்ஷ்மணா, புத்தியாகச் செய்தால் அப்போதல்லோ எந்தன் புத்திரன் நீ போய்வாடா லக்ஷ்மணா. அவன் சொன்னதை நீ பண்ணினா தாண்டா என்னோட பிள்ளை, இல்லைன்னா நீ என்னோட பிள்ளை இல்லடா. லக்ஷ்மணனுக்கு சுமித்திரை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆலோசனை, அறிவுரை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு திபதை வடிவத்திலே பாடிக்கொடுக்கிறார். ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக எடுத்து சொல்லலாம். கம்பராமாயணத்தினுடைய ஒரு பெரிய விசேஷம், கம்பராமாயணத்தில் இல்லை, வால்மீகிலையும் உண்டு, மற்ற சில ராமாயணங்கள்லேயும் உண்டு. கம்பராமாயணத்தில் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். இந்த இமோஷன் அல்லது மனித மனங்கள் செய்யக்கூடிய விளையாடல்கள், இதையெல்லாம் பாடுவதில் கம்பர் வெகு சமர்த்தர். அதனால் அந்த சின்ன 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 இமோஷனை பார்த்து அதை மிக அற்புதமாக பாடுவார். ராமாயணத்திலேயே சீதையை ரொம்ப அற்புதமாக வர்ணித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், சீதையினுடைய அழகை யார் மேக்சிமம் இதை விட வர்ணிக்க முடியாது, இவ்வளவு அற்புதமான வர்ணனையா. அழகு ஒரு பக்கம், ஆனால் அந்த அழகை சொல்றதுல கூட இன்னொரு அழகு இருக்கணும். அந்த அழகை மிக அற்புதமாக வர்ணித்தவர்கள் யாருன்னு பார்த்தா ராமன் இல்லை, கோசலை இல்லை, தாரை இல்லை, ராவணன் கூட இல்லை. மிக அற்புதமாக அவளுடைய அழகை வர்ணித்தவள் சூர்பனகை. சீதையினுடைய அழகை மேக்சிமம் த பெஸ்ட் வே டு டிஸ்கிரைப் அப்படின்னு சொன்னால் த பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கிவன் பை சூர்பனகை தான். நான் என்னன்னு சொல்லுவேன்? அவளோட அழகை நான் என்ன சொல்ல முடியும்? பல்லொக்கும் முத்தென்றாலும் பவழத்தை இதழ் என்றாலும் சொல்லொக்கும் பொருளொக்காது. அவ பல்வரிசையை பார்த்து முத்துன்னு சொல்லலாம். முத்துன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஏதோ கொஞ்சம் ஒத்து வர மாதிரி இருக்கும், ஆனால் அந்த முத்துக்கு அந்த திறமையெல்லாம் கிடையாது. பொருள் ஒக்காது, சொல் மாத்திரம் ஒக்கும். அவளுடைய அழகு பியாண்ட் கம்பேர். சீதையின் அழகை பார்த்து 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 ராவணன் கிட்ட சொன்னான். இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, சீதையை பார்க்காத ராவணன் தான் சூர்பனகை சொன்னதெல்லாம் கேட்டு 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 அவள் அழகில் மயங்கினான். அதை சொல்லும்போது கவி சக்கரவர்த்தி சொல்வார், எந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள சீதை மேலே அந்த காதல் அல்லது காமம் ஏதோ ஒரு எண்ணம் வந்ததுன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். தன்னுடைய தம்பி இறந்து போனானே, கரன் இறந்து போனானே, மறந்துட்டான். கரனை மறந்தான். தான் பெற்ற வரனை மறந்தான். இத்தனை வரங்கள் நாம் தபஸ் பண்ணி தானே வந்தது. அந்த வரங்களுக்கு எதிராக இப்போ எல்லாத்தையும் விடுறமே, அதை மறந்தான். உரனை மறந்தான். தன்னுடைய அந்த வலிமையை, வீரத்தை மறந்தான். கேட்ட மங்கையை மறந்திலாதான். பார்த்த மங்கை இல்லை, கேட்ட மங்கை.
சூர்ப்பனகை வர்ணிச்ச அந்த வர்ணனை தான் அவன் மனசுக்குள்ள இருக்கு. சீதையை நேரில் பார்க்கும்போது கூட அந்த வர்ணனை தான் அவன் மனசுக்குள்ள இருக்கே தவிர, இந்த சீதையை பார்க்கும்போது ப்ராபபிளி அவன் நினச்சிருந்துருக்கணும், அட என் மனசில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்காளேன்னு அவன் நினச்சிருந்துருக்கணும். அவன் பார்த்த மங்கையை அவனுடைய உள்ளத்தில் வைக்கவில்லை, கேட்ட மங்கை அந்த அளவுக்கு வர்ணிச்சிருந்தா சூர்ப்பனகை. அதனால தான் கவிராயர் என்ன பண்ணிட்டார்னா, சூர்ப்பனகை தான் அந்த பாட்டை பாடுறா. காண வேணும் லட்சம் கண்கள் அப்படின்னாலே சீதையை காண்பவர்களுக்கு லட்சம் கண்கள் வேணும் அப்படின்னு சொல்றது யார் சொல்லுகிறார்கள்? ராமன் சொல்லல, ராவணன் சொல்லல. ஆனால் சூர்ப்பனகை சொல்றா, காண வேணும் லட்சம் கண்கள் சீதாதேவி என் காலுக்கு நிகரோ பெண்கள். சீதாதேவியினுடைய காலுக்கு மற்ற பெண்கள் நிகராக இருப்பார்களா? இதுதான் ராவணனை அப்படியே தூண்டிவிட்டது. நவரத்தின தங்கத்தோடு நடையிலே அன்னப்பேடு, அவனிமேல் இல்லை ஈடு, அவளுக்கு அவளே ஷோடு. இந்த இடத்துல ஷோடுங்கிறது அவளுக்கு அவளே ஜோடி. ஜோடிங்கிறது தான் ஈக்குவலாக நிற்கக்கூடியவள் அப்படிங்கிறது தான் அவளுக்கு அவளே ஷோடு. நவரத்தின தங்கத்தோடு நடையிலே அன்னப்பேடு, அவனிமேல் இல்லை ஈடு, அவளுக்கு அவளே ஷோடு. இங்கிதம் மிருது வாக்கியம் இவளே தேவதா யோக்கியம். இங்கிதம் மிருது வாக்கியம் இவளே தேவதா யோக்கியம். மங்கையர்க்குள்ளே ஸ்லாக்கியம் வாய்ச்சால் உன்னதே பாக்கியம். யார்கிட்ட? ராவணன்கிட்ட. இவதான் த பெஸ்ட். அவளுடைய வார்த்தை அவ்வளவு மிருதுவான வார்த்தனை, மிருதுபாஷினி. இங்கித மிருது வாக்கியம் இவளே தேவதா யோக்கியம். நீ யார்கிட்ட சண்டை போட்டுருக்க? தேவர்கள் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தானே தேவர்கள் எல்லாம் பிடிச்சு வச்சு தேவர்களை அட்டகாசம் பண்ணி அழிச்சு நீ தேவர்கள் நடுவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா இல்லையா? நீ தேவர்களுக்கு ஈக்குவலாக போகணும்னா இந்த தேவதா பாக்கியம் உனக்கு கிடைச்சா நீ அந்த லெவலுக்கு போக முடியும். இங்கித மிருது வாக்கியம் இவளே தேவதா பாக்கியம். மங்கையர்க்குள்ளே ஸ்லாக்கியம் வாய்ச்சால் உன்னதே பாக்கியம். தூண்டி விட்டுட்டா. உனக்கு அவ மாத்திரம் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அப்பதான்ப்பா. அங்கே கம்பரில் இந்த காட்சி இதே மாதிரி தான், இதே சென்டிமெண்ட் ஆன் இன் பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். சூர்ப்பனகை போவா. நான் அவளை தூக்கின்னு வரலான்னு பார்த்தேன். அவளை தூக்கிறதுக்கு, உனக்காக அவளை தூக்கிறதுக்கு தான் போனேன். நான் அப்படி தூக்கிறதுக்கு போன போது தான் அங்கே இருந்தவர்கள் என்னுடைய மூக்கை அறிந்து விட்டார்கள் அப்படின்னெல்லாம் காரணம் சொல்லுவா. எதுக்கு தூக்க போனேன்? உனக்காக தூக்கணும்னு போனேன் அண்ணா. அவள் கூட ஒருத்தன் நிற்கிறான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான். இது சொல்லிட்டு அவள் எவ்வளவோ அழகு தெரியுமா அப்படின்னு வர்ணிச்சுட்டே வரும்போது ஒரு கேள்வி கேட்பா. நல்ல வேளை நான் தூக்கலை, நான் மாத்திரம் அவளை தூக்கியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவளை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தேன், தூக்கி கொண்டு வந்து உன் முன்னால் வச்சுருந்தேன்னா உன் அந்தப்புறத்தில் இருக்கிற எத்தனையோ பெண்கள் உன்னுடைய மனைவிமார்கள் அவர்கள்லாம் என் மேலே ரொம்ப பொறாமப்பட்டு என்னை அவர்களெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அராஜகமாக நடத்தி இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு போட்டியா அவளை கொண்டு வந்து வச்சுட்டேன்னா நீ அவர்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இதை சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது ஒன்று சொன்னான். நல்ல வேளை நான் அவளை தூக்கலை. இந்த சிவபெருமான்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய மனைவியை தன்னுடைய உடலில் வடிவத்தில் பாதியில் வைத்தான். இந்த திருமால்னு ஒருத்தன், அவன் தன்னுடைய திருமகளை தன்னுடைய நெஞ்சத்தில் வைத்தான். அந்தணன் நாவில் வைத்தான். பங்கையத்திருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், பாகத்தில் ஒருவன் வைத்தான். பங்கையத்திருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான். முதல்ல ஒருத்தன் பாகத்தில் வச்சுட்டான், பாகத்தில் ஒருவன் வைத்தான். பங்கஜம் தாமரை, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பொன்மகள் அவள்தான் திருமகள். பங்கையத்திருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான். இவளை நான் தூக்கின்னு வந்திருந்தேன்னா நீ எங்கே வைப்ப? நீ எங்கே வைப்ப? 3 பேரும் 3 ஸ்லாக்கியமான இடத்த கொடுத்தாச்சு.
அப்போது இவளை நான் தூக்கின்னு வந்திருந்தேன்னா இவளை நீ எந்த இடத்துல வைப்ப பாரு, கொஞ்சம் நினச்சி பாரு. மும்மூர்த்திகளுக்கு நிகராக நீ இருக்க வேண்டும் என்றால் இவளை எங்கே வைப்பாய்? இது போராதா ராவணனுக்கு? இப்போ அதே விஷயத்தை தான் இவர் எப்படி சொல்கிறார் இங்கேன்னா, வாய்ச்சால் உனக்கு பாக்கியம், அவள் மங்கையருக்குள்ளே ஸ்லாக்கியம், அவள் வாய்ச்சால் உன்னதே பாக்கியம். அவ கிடைக்கலன்னா உனக்கு பாக்கியம் இல்லை, அவ கிடைச்சா உனக்கு பாக்கியம். அவளே நல் ஐஸ்வர்யம், அவளே நல் ஐஸ்வர்யம், அவளே நல் காம்பீரியம். நீ என்னமோ பெருசா நான் கம்பீரமாக இருக்கேன்னு நினச்சிக்கிறியே, அவளே நல் ஐஸ்வர்யம், அவளே நல் காம்பீரியம், அவளல்லவோ வீரியம். அவள் வந்தாத்தான் உனக்கு வீரியம், அவள் வந்தாலல்லோ வீரியம், அப்போ முடியும் முன் காரியம். அவள் வந்தாலல்லோ வீரியம், அப்போ முடியும் உன் காரியம். உனக்கு வீரம் இருக்குன்னு சொன்னால் அந்த சீதை இங்கே வரணும். அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. சூர்பனகை தான் ராவணன் மனசை முழுசாக மாற்றக்கூடியவள். அவள் எப்படியெல்லாம் ராவணன் மனசை மாற்றி இருக்க முடியுங்கிறத அழகான கீர்த்தனமாக, அழகான தருவாக மாற்றி காட்டுகிறார் கவிராயர். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, அது அவ்வளவு பிரபலம் கிடையாது, ஒரு திபதை. சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள், எல்லா பாட்டும் பிரபலம் இல்லை. இதில் திபதை ஒன்று. லக்ஷ்மணன் அங்கே நிற்பான், மாரீச்சன் ஓடும், சீதை ராமன் கிட்ட காட்டுவா. அந்த மான் பொன்மான் என்று ராமனும் நினைக்கிறான். அண்ணா, இந்த மாதிரி ஒரு மான் இருக்கவே முடியாது என்று சொல்பவன் லக்ஷ்மணன். ராமாயணத்தில் ஒரு சின்ன சூட்சுமம், லக்ஷ்மணனை எல்லாரும் கோபக்காரன் கோபக்காரன் கோபக்காரன்பார்கள். அவன் கோபக்காரனாக இருந்திருக்க முடியுமான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். 14 வருஷம் ஒருத்தன் சாப்பிடலை, தூங்கலை, உறங்கா வில்லினே பேர் அவனுக்கு. உண்ணா நோன்பன் உறங்கா வில்லி. வால்மீகி ராமாயணத்தில் அவன் சாப்பிட்ட மாதிரி வரும். ஆனால் பிற்காலத்தில் வந்த எல்லா ராமாயணங்களிலும் அவன் சாப்பிடவில்லைன்னு வரும். கம்பர் 14 ஆண்டுகள் உண்ணா நோன்பன் உறங்கா வில்லி, அதை ரீஇட்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு காட்சியை வைப்பார். இந்த பிரம்மாஸ்திரம் போட்டானா இல்லையா இந்திரஜித்? பிரம்மாஸ்திரம் போட்ட உடனே தானே அதிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக மருந்து மலை, சஞ்சீவி மலையிலேருந்து மூலிகை வரணும். அந்த இடத்துல ஒரு சின்ன சூட்சுமத்தை வைப்பார் கவி சக்கரவர்த்தி. அந்த கண்டினியூட்டி, கவி சக்கரவர்த்தி போன்றவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்திருப்பார்கள். அந்த கண்டினியூட்டியில் போகும்போது தான் அந்த சாவி கிடைக்கும். பிரம்மாஸ்திரம் எல்லாரையும் வீழ்த்தியது, ஆனால் ராமன் விழவில்லை, விபீஷ்ணன் விழவில்லை, ஜாம்பவான் விழவில்லை. ஏன்? பிரம்மாஸ்திரம் எல்லாரையும் வீழ்த்தியது, ராமனும் விழுந்திருக்கணுமா இல்லையா? ஏன் விழலை? அந்த இடத்துல தான் அந்த கதையை அப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுப்பார். லக்ஷ்மணனுடைய பெருமையை காட்டணுங்கிறதுக்காக. அன்னைக்கு போர்க்களத்தில் இந்திரஜித்தன் வந்து நிற்கிறான். தெரிஞ்சு போச்சு இந்திரஜித்தன் தான் வரப்போறான்னு. விபீஷ்ணன் ராமன்கிட்ட சொல்லுவான், இன்னைக்கு நீ போர்க்களத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை, இந்திரஜித்தனை ஒன்னால் அழிக்க முடியாது. யார் 14 வருஷம் சாப்பிடலையோ, யார் 14 வருஷம் தூங்கலையோ, அவனால் மாத்திரம்தான் இந்திரஜித்தனை அழிக்க முடியும். அப்போ அந்த எலிஜிபிலிட்டி உனக்கு இல்லை, யூ ஆர் நாட் அடிக்வெட்லி எக்யூப்ட். உன்னோட தம்பிக்கு மாத்திரம்தான் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதனால் நீ பேசாமல் இன்றைக்கி பாசறையிலேயே இரு, நீ போக வேண்டாம். அந்த நேரத்தில் போர்க்களத்திற்கு போகாமல் ராமன் பாசறையில் இருக்க, எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்வதற்காக விபீஷ்ணன் போய்விட, ஏன்னா சண்டை முடிஞ்சு அஸ்தமன நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாகும். அந்த காலத்து யுத்த நெறி அப்படித்தானே, அஸ்தமனம் வந்தால் யுத்தம் நிற்கும், அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார்கள். அது மாத்திரமில்லை, அரசர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது கேளிக்கைக்காக பாடகர்கள், நாட்டியக்காரர்கள் எல்லாம் போவது வழக்கம். ஏன்னா சண்டை முடிஞ்சு அன்னைக்கு முடிஞ்சுன்னு இல்லை, அன்னைக்கு ஃபார் த டே அந்த சண்டை முடிஞ்சு
அவர்கள் வந்து பாசறையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு அ கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அ கைண்ட் ஆஃப் மாரல் பூஸ்ட் அது கொடுத்தாகணும். அதுக்காகத்தான் இந்த கேளிக்கைக்காரர்கள்லாம் போகிறது வழக்கம். இப்போது சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு விபீஷ்ணன் போயாச்சு, ராமன் பாசறையில் இருக்கான். இந்த 2 பேரையும் பிரம்மாஸ்திரம் கட்டலை. பிரம்மாஸ்திரம் 2 பேரும் களத்தில் இருந்திருந்தார்கள்னா ஆபத்து. 2 பேரும் களத்தில் இல்லை. பிரம்மாஸ்திரம் ஜாம்பவானை ஏன் கட்டவில்லைன்னா, ஜாம்பவான் பிரம்மாவின் அவதாரம். பிரம்மாஸ்திரம் பிரம்மாவையே கட்டாது. இந்த 3 பேர் தான் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்படாமல் இருந்தார்கள். அங்கேருந்து எல்லாரும் விழுந்ததை பார்த்துட்டு பதறி அடிச்சுன்னு ஓடி வருவான் விபீஷ்ணன். அதுக்குள்ளே ராமனுக்கு என்னமோ ஒன்று தோணி பாசறையிலேருந்து வெளியில் வந்து பார்த்தா எல்லாரும் விழுந்து கிடப்பார்கள். என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டிய, என்னை கடுத்தனை விடனா, என்ன வரவேண்டான்னு சொல்லி அங்கே நிறுத்திட்டியே, என்னை கெடுத்துட்ட, என்னுடைய தம்பி விழுந்து விட்டான், இவனோடு சேர்ந்து நானும் போய் இருந்திருப்பேன், என்னை கெடுத்தனைன்னு ராமனுடைய கோபம் விபீஷ்ணன் மேலே பாயும். எனக்கு இனிமேல் சீதையெல்லாம் வேண்டாம், என் தம்பியே இல்லைன்னா எனக்கு யாருமே வேண்டாம். அப்போ தான் விபீஷ்ணன், காயம் படலை, இவர்கள் யாருக்கும் காயம் இல்லை, அப்படியானால் இது வேறு ஏதோ விஷயம், இவர்களுக்கு காயமில்லை, காயம் இருந்தால் இவர்களை எழுப்புவது கஷ்டம், நான் என்னன்னு பார்க்குறேன்னு போய் பார்த்தா குட்டிச்சுவரில் கரடி உக்காந்துருக்கும். ஜாம்பவான் கூப்பிடும். பக்கத்தில் போனோன்னு, இந்த அனுமன் எங்கேயாவது இருக்கானா பாரு. விபீஷ்ணனுக்கு கோபம் வரும். லக்ஷ்மணனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறியா பாவி, நீ மிருகந்தானே, மிருகத்தை தானே தேடுவேம்மா. இல்லை, அந்த வானரம் ஒன்று இருந்ததுன்னா போரும், எல்லாரையும் காப்பாற்றிடலாம், போய் பாரு. ஏன் ஜாம்பவானுக்கு அந்த சூட்சுமம் தெரியும்னா, பிரம்மா ஆஞ்சநேயனுக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தார். கொஞ்ச நேரம் உன்னை பிரம்மாஸ்திரம் கட்டுப்படுத்தும், அதுக்கப்புறம் நீ தன்னாலேயே எழுந்து விடுவாய். இது குட்டிச்சுவரில் உட்காந்துருக்கிற கரடிக்கு தெரியும். கரடி அதை சொன்ன உடனே மெல்ல போய் தேடுவான். தேடினா அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் எழுந்திருக்க, வா 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 உன்னை ஜாம்பவான் கூப்பிடுகிறார். அப்போ லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தூங்கவில்லை, 14 ஆண்டுகள் உண்ணவில்லைங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த உண்ணா நோன்பன் உறங்கா வில்லி அவன் மாத்திரம்தான் இந்திரஜித்தனை அழிக்க முடியும். லக்ஷ்மணன் மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. சொல்லப்போனால் ராமன் தளர்ந்து போன போதெல்லாம் ராமனுக்கு ஒரு மாரல் இன்ஸ்டிகேஷன் கொடுத்தவனே லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் தான், அண்ணா தளர்ந்து போக வேண்டாம், அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஜட்டாயு கீழே விழுந்திருக்கும் போது அழுது ஆகாத்தியமெல்லாம் பண்ணி ஜட்டாயுக்கு ஈமக்கடன்கள்லாம் முடித்து அதுக்கப்புறம் ராமன் அப்படியே உட்காந்துருவான். நான் என்னத்துக்காக இருக்கேன், மனைவியை தொலைச்சிட்டேன், நானும் போயிடுறேன், நான் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னெல்லாம் புலம்பும்போது, அண்ணா அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம், கிளம்பு, அடுத்தது என்ன செய்ய வேண்டும், இப்போது உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பது பயனில்லை, புறப்படு, என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம், தேடிக்கொண்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறவனே லக்ஷ்மணன் தான். மகா புத்திசாலி. அந்த மான் அங்கே நிற்கும். அந்த மானை பார்ப்பான். அண்ணா இது என்னமோ எனக்கு சரியாக தோணலை, இந்த மாதிரி ஒரு மான் இருக்கும்னு என்னால் நம்ப முடியல, உடம்பெல்லாம் தங்கமாக இருக்குது, காலு மூக்கு காது இதெல்லாம் பார்த்தா மாத்திரம் ஏதோ மாணிக்கத்தை ஒட்ட வச்சா மாதிரி இருக்குது, இப்படி ஒரு ஜீவன் இருக்க முடியுமா, உசுரோடு இருக்கிற ஒரு ஜீவன் இப்படி இருக்க முடியுமா? அண்ணா இது இருக்காது. ராமன் கேட்கல, இல்லாதன இல்லை இளம் குமரா, உலகத்தில் இல்லாத விஷயமே கிடையாது இளம் குமரா, நீ அப்படியெல்லாம் நினைக்காதே, கண்டிப்பாக இப்படியும் ஒன்று இருக்கும். அப்போ ஒன்று சொல்லுவான் லக்ஷ்மணன், அண்ணா எனக்கு என்னமோ அந்த கண்களை பார்த்தால், எப்போ சொல்கிறான், மானோட கண்ணை பார்த்துட்டு அந்த மான் அப்படி நின்று பார்க்கும், அந்த கண்களை பார்த்தால் அண்ணா உங்களுக்கு நினைவிருக்கிறதா, யாக சம்ரக்ஷணத்தின் போது மாரீச்சன் ஓடுனானே, அந்த மாரீச்சன் கண்ணு மாதிரி இந்த கண் இருக்கு.
மாரீச்சன் கண்ணு மாதிரி இந்த கண்ணு இருக்கும். அப்ப என்ன சென்ஸ் ஆஃப் ஆப்சர்வேஷன். பஞ்சவடியில் தங்குவார்கள். பர்ணசாலை கட்டுவான். பர்ணசாலை கட்டும்போது அண்ணாவையும் சீதையையும் வாருங்கள், பர்ணசாலை கட்டிவிட்டேன், உள்ளே வந்து தங்குங்கள்னு கூப்பிடுவான். நம்ம சாதாரணமாக பர்ணசாலைனா ஏதோ ஒரு சின்ன குட்டியில் இருந்திருக்கோம், மேலே அப்படி கூரை போட்டிருந்துருக்கோம் அப்படின்னு தானே நினைப்போம். அந்த பர்ணசாலையில் 2 அறைகள், திண்ணையும் இருந்தது. அந்த திண்ணையில் தான் ராமன் உட்காந்துட்டு இருக்கும்போது சூர்பனகை வந்தா. எதுக்கு 2 அறைகள்னு கேட்டால், வெளியில் இருக்கிற அறை அதிதிகளாக முனிவர்கள் வந்தால் அவர்கள் ராமனோடு உட்கார்ந்து அளவளாவுவதற்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற அறை சீதையும் ராமனும் தங்குவதற்கு. என்ன இருந்தாலும் ஒரு பெண் தங்குகிற அறை, அதுவும் ஜனகபுத்திரி, அந்த அறை அப்படியே டல்லாக பிளாண்டாக இருக்கலாமா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். மண்ணை குழைச்சி தானே கட்டியிருக்கான். ஆற்றங்கரையில் ஆற்று பகுதியில் கிடைச்ச மண்ணை குழைச்சி தான் கட்டியிருக்க முடியும். வேறு எப்படி கட்டியிருக்க முடியும்? மண்ணை குழைச்சி மேலே அங்கே இருக்கிற கம்பு கட்டையெல்லாம் எடுத்து அந்த கம்பெல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக வச்சு பின்னி அதுக்கு ரூஃப் மாதிரி பண்ணியிருக்கான். மேலே ஓலையெல்லாம் போட்டிருக்கான். இப்போ இப்படி கட்டியிருக்கிறதுல அந்த ரூம் அப்படியே ட்ராபாக இருக்கக்கூடாதான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். நதிக்கரையில் அப்படியே நடந்தான். அங்கே நிறைய கொடிகள், சின்ன சின்ன செடி கொடிகள் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீப்பர்ஸ் அண்ட் ட்வைனர்ஸ் அப்படியே வளைஞ்சு வளர்ந்துருக்கும். நீங்கள் கொஞ்சம் நாள்பட்டது அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் நாள்பட்டதுன்னா அது அப்படியே அந்த ஸ்டெம் நல்லா திக்காகி அது கொஞ்சம் நல்ல ஸ்டபர்னாக இருக்கும், ஃபேர்மாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்வைனர்ஸ் க்ரீப்பர்ஸ் எல்லாம் எடுத்தான். சிலது பச்சையாக இருக்கும், சிலது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கும். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியதை கலெக்ட் பண்ணான். அதே நதிப்புறத்தில் அப்படி நடந்தான். அங்கங்கே இந்த கற்கள், பலபலான்னு இருக்கக்கூடிய பலவிதமான வண்ணக்கற்கள், அதெல்லாம் எடுத்துனான். இந்த ஷவரு உள்பக்கம் அப்படி ஈரமாக இருக்கும்போதே அதில் இதையெல்லாம் அப்படி பதிச்சு அந்த கற்கள் பதித்த ட்வைனர்ஸ் க்ரீப்பர்ஸ் எல்லாம் பதிச்ச ஒரு இன்டீரியர் டெக்காரை ரெடி பண்ணிட்டான். அந்த அறைக்குள்ளே நுழைந்த ராமன் கேட்டானா, எங்கடா படிச்ச நீ இதெல்லாம்? நானும் நீயும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தானே படித்தோம். 2 பேரும் வசிஷ்டர்கிட்ட தான் போனோம். ஒரே கரிக்குலம், ஒரே சிலபஸ். அவர் பரீட்சை வச்ச போது கூட 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானடா பரீட்சை வச்சார். எங்கடா கற்றாய்? எங்கு கற்றனை? எப்படி கற்றனை? எங்கேந்திரா இதையெல்லாம் கற்றுக்கொண்டாய்? கைங்கரியம் பண்ண வேண்டும், அடியாரின் ஏவல் செய்தி, அடிமையாக செல் அடா லக்ஷ்மணா. அந்த எண்ணத்தில் எல்லாவற்றையும் சுயமாக கற்று அண்ணனுக்காக செய்தவன். மகாபுத்திசாலி. அவனுடைய ஆப்சர்வேஷன் ஒன்று அவ்வளவு துல்லியமாக இருக்கும். அவன் கோபக்காரன் தான். எப்போ கோபம் வரும் தெரியுமா அவனுக்கு? 14 வருஷம் சாப்பிடாமல் இருந்தவன், தூங்காமல் இருந்தவனுக்கு கோபம் வரும்னு சொல்ல முடியுமா? சாப்பிடாமல் இருக்கிறது கூட சாத்தியம், தூங்காமல் இருக்கிறது நம்ம அறியாமல் தலை அப்படியே தூங்குமா இல்லையா? சில பேர் நின்றுண்டே தூங்குவார்கள். ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்களை அறியாமல் தூக்கம் வரும். ஆனால் 14 ஆண்டுகள் அப்படி நித்ரா தேவியை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டான்னு ஒரு ராமாயணம் உண்டு. கமநாட்டாழ்வாருடைய ராமாயணத்தில் இல்லை, தெலுங்கு ரங்கநாத ராமாயணத்தில் அதுக்கு பேரே அப்படிதான், சௌமித்ரி நவ்வுரு. அந்த சீனுக்கு சௌமித்ரி நவ்வுரு. சௌமித்ரிங்கிறது லக்ஷ்மணனை குறிக்கக்கூடியது, சுமித்ரையின் மகன். சுமித்ரையின் மகன் சிரிச்சான். எப்போ? பட்டாபிஷேக சமயத்தில் சிரிச்சான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு ராமன் கேட்டோன்னு சொன்னான். இல்லை, நம்மெல்லாம் காட்டுக்கு போனோமா, நம்ம 3 பேரும். அப்படி நம்ம காட்டுக்கு போன போது நான் தானே கடைசியாக வந்தேன். பின்னால் யாரோ வரா மாதிரி இருந்தது, ஏதோ லைட் அடித்தா மாதிரி இருந்தது. என்னான்னு நின்று திரும்பி பார்த்தேன். ஒருத்தி வந்தா. என்னம்மா, யாருமா நீன்னு கேட்டேன். நான் நித்ரா தேவின்னா. இந்த பாரு நித்ரா தேவி, என் கூடலாம் வர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அவளை திரும்பி போக சொன்னேன். நான் என்ன பண்ணட்டும், உன் கூட வராமல் நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ பேசாமல் போய் ஊர்மிளை அங்கே இருக்கா, அவளை போய் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டேன்.
அப்போ தூங்க ஆரம்பித்த ஊர்மிளை 14 வருஷம் தூங்கினா, இப்போ நான் திரும்பி வந்தோடனே இந்த நித்ராதேவி என் பக்கத்தில் வந்து நிற்கிறா, அவளை பார்த்தோன்னே தான் சிரித்தேன் அண்ணா, அதுதான் நான் சிரித்த சிரிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிட்டான். ஏன்னா இப்போ அவள் பிடிச்சிட்டா, சௌமித்ரி சிரிச்சு கொண்டே தூங்கி விட்டான் அப்படின்னு அந்த காட்சி வரும். நித்ராதேவியை ஒதுக்கி வைத்தவன் சௌமித்ரி. அந்த சௌமித்ரி எப்படி அந்த மாயமானை பார்த்தான் அப்படிங்கிறத பாடுறார். வர்ணமானும் அல்ல சொர்ணமானும் அல்ல, மாயமான் என் சாமி. ராமன் கிட்ட லக்ஷ்மணன் சொல்றது, என் சாமியே வர்ணமானும் அல்ல சொர்ணமானும் அல்ல, மாயமான் என் சாமி, பின்னை தெரியும் இது நம்மை மருட்ட வந்த பெரிய காடு நேமி. இது யாருன்னு கேட்டால், பின்னை தெரியும் இது நம்மை மருட்ட வந்த பெரிய கால நேமி. ஊழியம் செய்கிற நான் இந்த மான் சந்தேகமான் என்றுள்ளது சொன்னேன் ஐயனே, ஏழை சொல் அம்பலம் ஏறுமோ கட்டளை இட்டபடியே செய்வேனே. இது மாயமான்னு சொல்லி ராமன் கேட்கல, அதுக்காக சொல்றான். ஊழியம் செய்கிற நான் இந்த மான் சந்தேகமான் என்றுள்ளது சொன்னேன் ஐயனே, ஏழை சொல் அம்பலம் ஏறுமோ கட்டளை இட்டபடியே செய்வேனே. பார்த்தமான் ஈதல்ல இந்த மான் மடிப்பு பண்ண வந்த மானே, பார்த்தமான் ஈதல்ல இந்த மான் மடிப்பு பண்ண வந்த மானே, கூத்து பார்க்க போன இடத்தில் பேய் பிடித்தார் போல் குலையுதென் மனம் தானே. கூத்து பார்க்க போன இடத்துல பேய் பிடித்தால் போல் என்னுடைய மனம் குலைகிறது. இன்னொன்று பார்க்கலாம், அருணாச்சல கவிராயர்கிட்ட நிறைய இடங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொலவடைகள் வந்து உட்காரும். கூத்து பார்க்க போன இடத்துல பேய் பிடிச்சுதா அப்படின்னு ஒரு சொலவடை அந்த காவிரி கரை பகுதிகளில் உண்டு. கூத்து பார்க்கறதுக்காக போயிட்டு, அது என்னத்துக்காக அப்படி சொல்லுவார்கள்னா, கூத்து பார்க்கன்னு போகிறாருன்னு வச்சுப்போம் ஒருத்தர். அந்த கூத்தில் வேஷம் போடக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டு இவர் போயிட்டார்னா கூத்து பார்க்க போன இடத்துல பேய் பிடிச்சுதா அப்படிம்பார்கள். இப்போ அதை அப்படியே பயன்படுத்தி கூத்து பார்க்க போன இடத்தில் பேய் பிடித்தார் போல் குலையுது என் மனம் தானே. அந்த அன்னை சொல்லால் ஐயன் தசரதனும் அலங்கோலம் ஆனானே, இந்த அன்னை சொல்லால் என்னமோ அண்ணனுக்கு ஈதென்று தெரியேனே. இப்போ எப்படி கொண்டு வந்து பொறுத்துறான், அவனுக்கு கோபம் யார் மேலே இருந்ததுன்னா சக்கரவர்த்தி மேலே. என்ன நினச்சா அந்த கைகேயி, சிங்கத்துக்கு வைக்கிற சாப்பாட்டை நாய்க்கு வச்சிடுவாளா இப்படியே கேட்பான். சிங்கக்குருளைக்கு இட்ட தீம் சுவை உணவை நாய்க்கு இடுவளோன்னு கேட்பான். அப்போ தான் ராமன் சொல்லுவான், பரதனை பற்றி அப்படியெல்லாம் பேசாத. ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த கோபம் அப்படியே இருக்கு. கோபக்காரன்தான். ராமனுக்கு ஆபத்து என்றால் கோபம் வரும். அவனுக்கு வேற எதுக்காகவும் கோபம் வராது. ராமனுக்கு ஆபத்துன்னா அவனுக்கு கோபம் வரும். அந்த கோபம் அவன் மனசுக்குள்ள அப்படியே நீர் பூத்த நெருப்பாக இருக்கு. அந்த கோபத்தை இங்கே காட்டுறான். அந்த அன்னை கைகேயி சொன்னதுனால தசரத சக்கரவர்த்திக்கு வாழ்க்கையே போச்சு. அந்த அன்னை சொல்லால் ஐயன் தசரதனும் அலங்கோலம் ஆனானே, இந்த அன்னை சொல்லால் என்னமோ அண்ணனுக்கு ஈதென்று தெரியேனே. அதுக்கு அடுத்தது வருகிறது பாருங்கள். அப்போது வேள்வியில் வந்த மாரீச்சன் என்றே அயிர்க்கிறேன் நீ ஆராய். அப்போது வேள்வியில் வந்த மாரீச்சன் என்றே அயிர்க்கிறேன் நீ ஆராய். நீ ஆராய்ந்து பார். தப்பிதம் சொல்லறியேன், தப்பிதம் சொல்லறியேன், அப்புறம் சித்தத்துக்கு சரிபோனபடி பாராய். அன்னைக்கு வந்த மாரீச்சன் தான் இன்னைக்கு இந்த மானாக வந்திருக்கிறான்னு தெளிவா பார்த்தவன் லக்ஷ்மணன். ராமனுக்கு ஆபத்துன்னா அவனால் தாங்க முடியாது. கவிச்சக்கரவர்த்தி ரொம்ப நுணுக்கமாக காட்டக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து அதே நுணுக்கத்தில் தருகிறார் கவிராயருங்கிறது தான் விசேஷம். அப்படியே கம்பராமாயணம் தான். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதில் இருக்கும். ஆஞ்சநேயன் சீதையை தேடிக்கொண்டு போக அங்கே சீதையை பார்த்து விட்டு சீதையை கண்டான்னு சொல்லணும். அதுக்கு தான் அந்த மறுபடியும் ஒரு பிரபலமான பாட்டு,
சீதையை கண்டானே அனுமான் செடிமேல் நின்று சேவையை கொண்டானே. அவன் மேலே நின்னான், வானரமாக போய் அந்த செடிக்கு மேலே நின்று சீதையை பார்த்தான். அது ஒரு பிரபலமான பாட்டு. இந்த திரிஷடை கனவு கண்டா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுக்கும் ஒரு பாட்டு உண்டு. என் கனவை கேளாயம்மா, திரிஷடை சொல்கிற மாதிரி இருக்கிற பாட்டு. என் கனவை கேளாயம்மா ஜானகி அம்மா, ஏனு உனக்கு கவலை சும்மா, ஏன் உனக்கு கவலை சும்மா, என் கனவை கேளாயம்மா, மங்களம் உனக்கு உண்டாமே வல் அரக்கன் வாழ்வு போமே. சுந்தரி மண்டோதரி வெறுந்தலையை சீவினாள், அந்த இடத்திலே அவள் விழுந்து அழுது கூவினாள். கனவுல அழகான பெண்ணாக இருக்கிற மண்டோதரி அவள் வெறும் தலையை சீவினாள். என்னன்னா அவளுடைய கூந்தல்ல இருந்த மலர் கீழே விழுந்து விட்டது. சுந்தரி மண்டோதரி வெறும் தலையை சீவினாள், அந்த இடத்திலே அவள் விழுந்து அழுது கூவினாள். இந்த மன்னன் வீடு விட்டு எழுந்து ஒரு பெண் தாவினாள். இந்த மன்னன் வீடு விட்டு எழுந்து ஒரு பெண் தாவினாள், என் தகப்பன் வீட்டில் அவள் வந்து சந்து மேவினாள். அவள் எங்க வந்துட்டான்னா எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டா. அங்கே இருந்த திருமகள் ஐஸ்வர்ய தேவதை அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வந்து விட்டாள். கவிச்சக்கரவர்த்தி பாடினது இதெல்லாம் வால்மீகத்தில் இல்லாமல் சின்ன 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 விஷயங்களை கவிச்சக்கரவர்த்தி மாற்றியிருப்பார். அதை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய நாடக கீர்த்தனையில் வைத்தார். ஆஞ்சநேயன் சொல்லுவதாக இருக்கக்கூடிய பாட்டு மறுபடியும் ரொம்ப பிரபலமான பாட்டு. அந்த ராம சௌந்தர்யம் அறிந்து சொல்லப்போமோ அம்மா. இதில் வால்மீகியும் சரி கம்பரும் சரி ஒரு சின்ன வேலை பண்ணியிருப்பார்கள். ராமனை பற்றி ஆஞ்சநேயருக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசையோ எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லுவார். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி சினிமாவில் ஒரு காட்சி வந்தால் ஒரு கேள்வி கேட்போம், என்ன இது இந்த நேரத்தில் இவ்வளோ டீட்டெயில்டாக பேச முடியுமா பாட முடியுமா அப்படி தானே கேட்போம். விச் இஸ் அ லிட்டில் மெலோட்ரமேட்டிக் அப்படின்னு சொல்லி. நீங்கள் 1960s 1970ஸ்லாம் வந்த திரைப்படங்களில் கீழே விழற சமயத்தில் ஹீரோ ஒரு 10 நிமிஷத்துக்கு டைலாக் பேசுவார். அதுக்கப்புறம் we started criticizing, we started saying this is not correct. எப்படி அந்த சமயத்தில் அப்படியே ரத்தம் கொட்ட 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 அவர் பேசுகிறாரு, இது நியாயமா அப்படின்னு கேட்போம். அது திரைப்படத்தில் பார்க்கும்போது விஷுவல் மீடியாவில் பார்க்கும்போது மெலோட்ரமேட்டிக் மாதிரி தெரியும். ஆனால் எபிக் ப்ரெசன்டேஷனில் அந்த மாதிரி தான் இருக்கும். எபிக் ப்ரெசன்டேஷன்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் ரொம்ப லாங்காக அது வரும். ராமாயணத்தில் நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம். ஆஞ்சநேயர் போனார், சீதையை பார்த்தார், சீதைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவள் எவ்வளோ டென்ஷனில் உட்காந்துட்டுருப்பா. ராமருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, வரலையே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் தானே அவள் இருப்பா. அந்த சமயத்தில் ராமச்சந்திரமூர்த்தி நன்றாக இருக்கிறாரான்னா இவர் அப்போ தான் ஆரம்பித்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒன்றொன்னா அவர் எவ்வளவு அழகு தெரியுமா, அவர் எப்படி நடப்பார் தெரியுமா, அவருடைய கை எவ்வளவு நீளம் தெரியுமா அப்படின்னா அவர் நன்றாக இருக்கிறாரான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக அப்பா அவர் நன்றாக இருக்கிறார்னு சொல்லுப்பா, அதை விட்டுட்டு இவ்வளவெல்லாம் பேசுகிறையே அப்படின்னு தோணுமா இல்லையா? ஆனால் எபிக் வில் ஆல்வேஸ் கிவ் சச் டீட்டெயில்ஸ். காரணம் என்னன்னா அந்த கதைக்காக இல்லை அந்த காப்பியம். நாட் டு ஜஸ்ட் டெல் அஸ் த ஸ்டோரி. திரைப்படத்தில் நமக்கு கதை முக்கியம்னு நினைக்கிறோம் இல்லையா? கதை என்னாச்சு தெரியணுங்கிறோம். லாஸ்ட் ½ அன் ஹவர் பார்க்க முடியல திரைப்படத்தை, என்னைக்காவது தொலைக்காட்சியில் பார்க்க ஆரம்பிச்சு அன்னைக்குன்னு கரண்ட்டு போச்சு இல்லை ஏதோ ஆச்சுன்னா எத்தனை பேரை திட்டுறோம், கடைசியில் பார்க்க முடியலையே அப்படின்னு. ஆனால் கதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை எபிக். வெறுமனே அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொன்னால் ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும். அப்போ எதுக்காக இத்தனை முறை அந்த ராமாயணம் திரும்ப 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 வர வேண்டும்? என்னதான் கவிச்சக்கரவர்த்தியை படிச்சிருந்தாலும் அருணாச்சல கவிராயரை படிக்கும்போது ஏதோ ஒரு சுவாரஸ்யம் வருகிறதா இல்லையா? நாட் பிகாஸ் வி டு நாட் நோ த ஸ்டோரி. இது ஸ்டோரி தெரியும்,